குற்றச்சாட்டு வந்து என்னென்னா, இந்த கிமுவா கிபியான்ற காலத்தில் அது கிபி என்று நாம் சாதித்து கொண்டிருக்கிறோம், கிறித்தவர்கள் அறிஞர்கள் எல்லாம் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மற்ற இந்திய இலக்கியங்களில் ஈடுபாடு கொண்டவர்களும் மற்ற சமயத்தவர்கள்லாம் வந்து இல்லை அது கிமு தான் என்று சொல்லும்போது, இலக்கியத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட காலம் அப்படின்னு வரும்போது அது சங்க இலக்கியத்தை சார்ந்ததான ஒன்று அல்ல. அதனால் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி ஒரு இப்போது சங்க இலக்கியம் சங்க காலம் அப்படின்னு சொல்கிறது, நான் முதுகலை பட்டப்படிப்பு படித்த காலத்தில் கிமு 300 இருந்து கிபி 300 வரைக்கும் சங்க காலம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற புதிய அகழ்வாய்வுகள், கீழடியில் கிடைத்திருக்கின்ற அகழ்வாய்வுகளின்படி சங்க காலத்தினுடைய வாழ்க்கையைத்தான் கீழடி இன்றைக்கு காட்டி கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த கீழடியிலே உள்ள அகழ்வாய்வின்படி தமிழ் என்கின்ற அந்த மொழி, அதற்கு உண்டான ஸ்கிரிப்ட் என்று சொல்லுவோம், வரி வடிவம், தமிழி என்பதாக இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். இவை எல்லாமே வந்து கிறிஸ்துவுக்கு முன்னால் 800, 600, 700, 800 காலகட்டத்தில் இருந்து கிபி 300 வரைக்கும் அந்த சங்க காலத்தினுடைய பகுதியை இன்றைக்கு வரையறுக்க வேண்டும். இப்போது திருக்குறள் வந்து அற இலக்கியம், அறநூல் அப்படின்னு சொல்லி அவங்க வகுத்து வைத்திருக்கிறார்கள். இதை 18 கீழ்கணக்கு நூல்கள், சங்க இலக்கியத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் 18 மேல்கணக்கு நூல்கள். 8 தொகை 10 பாட்டு, 8 தொகையில் 8 நூல்கள், 10 பாட்டில் 10 நூல்கள், 18 நூல்கள். அதுபோல் 18 கீழ்கணக்கு நூல்கள், 18 நூல்கள். அதில் ரொம்ப தலைமையானது திருக்குறள் தான். இதில் தான் இந்த திருக்குறளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இப்போது சங்ககாலம் என்று சொல்லுகின்ற போது கிறிஸ்துவுக்கு பின்னால் 300 ஆண்டுகள் சங்க காலம்தான். அப்போது இன்னும் ஒரு செய்தியையும் நாம் பார்க்க வேண்டும். திருக்குறளை அரங்கேற்றம் செய்வதற்கு மதுரையிலே உள்ள நம்ம கழகத்தில், அதாவது சங்கத்தில், கடைச்சங்க அந்த கடைச்சங்கத்தில் மதுரையில் உள்ள இடத்துல இதை வந்து அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஔவையார் அதிகமான அளவுக்கு முயன்று இதை கொண்டு போய் சேர்த்தார் என்பதாக பகுதிகள் உண்டு. அங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்பதாகவும் அந்த சங்க பலகையிலே வைத்த மற்ற நூல்களெல்லாம் கீழே விழுந்து விட்டன. ஆனால் திருக்குறள் மட்டும் அந்த சங்க பலகையிலே அது இருந்து அது அமர்ந்திருப்பதற்கு அந்த பலகை விரித்து இடம் கொடுத்தது என்பதாக உள்ள பகுதிகளெல்லாம் நமக்கு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போது கிறிஸ்துவுக்கு பின்னால் 3ஆவது நூற்றாண்டு வரைக்கும் சங்க காலத்தை நாம் கொண்டு போகின்ற போது ஏன் திருக்குறளை சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடாது? இதை வகுக்கின்ற போது அறிஞர் பெருமக்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை, அதுதான் வந்து சங்க காலம், இயற்கை நெறிக்காலம் என்பதாக சொல்லுவாங்க. அதில் இருந்து திருக்குறள் வந்து சற்று மாறுபட்ட நிலையில் அதை வந்து அற இலக்கியம் அல்லது நீதி இலக்கியம், டைடாக்டிக் லிட்ரேச்சர் என்பதாக ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அந்த நிலையில் இதை பார்க்கின்ற போது இது ஆன்மீகம் தழுவி இருக்கின்ற சமயங்கள் தோன்றுவதற்கு மூல கருத்தாகிய பல கருக்களை உட்கொண்டதாக திருக்குறள் அமைந்திருக்கின்றது. அதனால தான் அந்த சங்க காலத்தில் அந்த இறையியல் கோட்பாடு அதிகமாக வளரவில்லை. சமயம் சங்க இலக்கியத்தில் அது வளர்ந்ததாக இல்லை. கிபி 7ஆவது நூற்றாண்டுக்கு பிறகு தான் தமிழ் சமயம் என்பது உருவாகின்றது. சைவம் வைணவம் இந்த 2 சமயங்களும் தமிழ் சமயங்கள். இந்த 2 சமயங்களும் உருவாவதற்கு மூல காரணமாக வித்தாக அமைந்திருக்கிறது திருக்குறள் தான். அப்போது இந்த சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பகுதிகள் எல்லாவற்றையும் தாண்டி திருவள்ளுவர் புதிய நிலையிலே அதை கொண்டு வருகிறார். அதை சங்க இலக்கியம் என்பதாக கருதுகிறதுல ஒரு பிரச்சனையும் சிக்கலும் இல்லை. அதே நேரத்தில் அதை வந்து அறநெறி காலம் என்பதாக இன்றைக்கு வந்து அறிஞர் பெருமக்கள் அதை எடுத்து சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். அவ்வளவுதானே தவிர அதனால் இது சங்க காலமாக இருக்கிறது, சங்க காலத்துக்கும் எதுக்கும் தொடர்பு இல்லை. அதான் கிபி 3ஆவது நூற்றாண்டு வரைக்கும் சங்க இலக்கியம் தானே. திருவள்ளுவரை 1ஆவது நூற்றாண்டில் வைத்து கொண்டாலும் சரி, 2ல் வைத்து கொண்டாலும் சரி, 3ஆவது நூற்றாண்டில் வைத்து கொண்டாலும் சரி, அவர் வந்து அவருடைய இலக்கியம் இட் ஸ்டாண்ட்ஸ் அலூஃப்.
இட் ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி சங்கம் லிட்ரேச்சர். அதனால தான் அது ஒரு பெரிய சிறப்புடையதாக அமைந்திருக்கிறது. திருக்குறள் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி சமயமே இல்லை, தமிழ் சமயமே கிடையாது. இது இந்த பக்தி இலக்கியம் தோன்றுவதற்கு வித்திட்டதே திருக்குறள் தான். ஆகையினால அதில் ஒரு இது சங்க இலக்கியத்தை சார்ந்தது, இது அறநெறி இலக்கியத்தை சார்ந்தது என்பதாக அதை நாம் பகுத்து கொள்ளுவதற்கு அது ஒரு 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 காரணமாக இருக்கிறதை தவிர மற்றபடி எந்த விதமான சிக்கலும் அதில் இல்லை.